ஹாய் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தோம் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி எனக்கு ஜீரோ நாலேஜ் தான் இருக்குது. அதாவது அந்த டாப்பிக்கை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த டாப்பிக்கை நான் அப்படியே மாஸ்டர் பண்ணணும், அது எப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது அந்த போன வீடியோவில் எந்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் பார்த்தோம். இது அந்த வீடியோவோட ஷார்ட்கட். என்னென்னா போன வீடியோவில் ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் லைன் ஆர்டர் பண்ணாமல் நான் சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் நான் இடையில வச்சிட்டேன். அதனால் அந்த லைன் பை லைனாக எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இந்த டாப்பிக்கில் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீட்டில் கேட்பாங்கன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பிங்க. இந்த மாதிரிலாம் ஆரம்பித்தா தான் நம்ம அடுத்தடுத்து ஈஸியாக போக முடியும். இப்போ இந்த சில கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் ஒரு 5 நியூட்டன் இருக்குது, மாஸ் ஒரு 5 கேஜி, ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்தோன்னே இந்த ஃபார்முலா தான் போடணும். அப்போ எஃப் 5a, எம் 5a, அப்போ ஏ டிவைட் பண்ணால் ஏ 1. இப்படி இது சிம்பிளான கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிளாக் இருக்குது. இப்போ அதே 5 கேஜி பிளாக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது இனிஷியலாக ஜீரோவில் இருக்குது. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அது என்ன ஃபோர்ஸ்னால் எக்ஸ்ன்ற ஃபோர்ஸை கொடுக்குறோம். அப்புறம் இது ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது ஒரு 4 மீட்டர் பெர் செகண்டில் மூவ் ஆகுது. இதுக்கு ஒரு டைம் 0லேருந்து 4க்கு போகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே டேரெக்டாக ஃபோர்ஸு மாஸையும் கொடுத்து ஆக்சிலரேஷன் கேட்டாங்க. ஆனால் இங்கே இன்டைரக்டாக நம்ம என்ன பண்ணணும், என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சி அந்த ஆக்சிலரேஷனை தூக்கி F=ma, எம் மாஸ் 5 கேஜி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணால் ஃபோர்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஈஸி. செகண்ட் ஆக்சிலரேஷனை 1D ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது ஈஸியான கொஸ்டின் தான். இப்படி ஒரு பிளாக் இருக்குது, அதே 5 கேஜியை கூட எடுத்துக்கோங்களேன். நம்ம இப்படி ஒரு 2 நியூட்டன் தள்ளுறோம். இங்கிட்டு 1 நியூட்டன்ற ஃபோர்ஸில் தள்ளுறோம். 2 நியூட்டன்ற நீங்கள் இங்கிட்டு தள்ளுறீங்க, 1 நியூட்டன்லாம் அங்கிட்ட ஃப்ரெண்ட்டு தள்ளுறாரு அப்படின்னா நெட் ஆக்சிலரேஷன், கடைசியாக ஆக்சிலரேஷன் எந்த பக்கம் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமான நியூட்டன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நெட் ஆக்சிலரேஷன் இருக்கும். அப்போ இந்த சைடில் நெட் ஆக்சிலரேஷன் எங்கே இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். சரி, நெட் ஆக்சிலரேஷனோட நெட் என்ன அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்னா அதே ஃபார்முலா தான், F=ma தான். பெரிய ஃபோர்ஸ் சின்ன நியூஸை மைனஸ் பண்ணணும். அப்போ இதை பெரிய ஃபோர்ஸ் 2, சின்ன ஃபோர்ஸ் 1, 2 - 1 1, எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சிலரேஷன் கிடச்சிரும். ஆக்சிலரேஷன் டேரக்ஷன் கேட்டாங்கன்னா ரைட்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் இது இதுக்கு அடுத்த லெவல். இதை எப்படி கேட்பாங்கன்னா, இப்படி அதே மாதிரி ஒரு 5 கேஜி ஆஃப் மாஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறோம். இது இங்கே கீழே 60 டிகிரின்னு மேக் பண்ணிடுச்சு. இப்போது ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்தோடனே F=ma போட்டு Fன்றது 5 நியூட்டன், எம்ன்றது 5 கேஜி, ஆக்சிலரேஷன் 1 மீட்டர் பெர் செகண்ட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே டீட்டா வந்தனால நம்ம காம்போனன்ட்ஸ் இருக்கணும். அது என்னென்னா ஒய் ஆக்சிஸில் Fy cos θன்னு எடுக்கணும், இங்கே Fy sin θன்னு எடுப்போம், இங்கே Fx cos θ அப்படின்னு எடுப்போம். அப்போது இதில் எஃப்எக்ஸை கண்டுபிடிச்சி அதை தான் இங்கே அப்ளை பண்ணணும். நார்மலாலாம் இங்கே அப்ளை பண்ண முடியாது. அப்போ F cos θ அதை அப்ளை பண்ணி அது ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரை தான் நம்ம இந்த எஃப்பில் அப்ளை பண்ணணும். நம்ம நார்மலாக அவங்க என்ன எஃப் கொடுத்தாங்க அதை அப்ளை பண்ண முடியாது. எஃப் அவங்களே கொடுப்பாங்க, அதை தூக்கி இங்கே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இங்கே அப்ளை பண்ணணும். இது 4th லெவல். ஃபஸ்ட்டு லெவல் டைரக்ட் கொஸ்டின், செகண்ட் லெவல் ஆக்சிலரேஷனை இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. 3rd லெவல் 2 ஃபோர்ஸ் கொடுத்து, 4th லெவல் டீட்டா வச்சு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போது 5th கொஸ்டின். இப்போ அதே தான், என்னென்னா அதே மாதிரி ஒரு 5 கேஜி ஆஃப் மாஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு 5 நியூட்டனில் கொடுக்குறான், அதே 60. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும் ஹரிசாண்டல்னால் இது எவ்வளோ இதுதான் ஹரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது பிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு 1Dயில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், S=ut + at². இது தெரியலனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. u0 அதாவது இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குனாலே u0. அப்போ 0 × t 0. அப்போ S=12 at². இந்த ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போன கொஸ்டினில் பார்த்தோம்.
இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி இந்த ஃபோர்ஸை தூக்கி இங்கே போடணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே போட்டு இதில் ஏ கண்டுபிடிச்சிருவோமா, அந்த ஏவை தூக்கி இங்கே சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அந்த வீடியோவில் நடத்தியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அடுத்த மாடல் இதோட எப்படி கேட்பாங்கன்னா, இது கொஞ்சம் ஈஸியான மாடல் தான். என்னென்னா, ஒரு பிளாக் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒன்று இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சிம்பிளாக கூட கேட்கலாம். இப்படி ஒரு 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, ஒரு பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 10 நியூட்டன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஃப்ஆர் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 F1 F2 காஸ் டீட்டா ஹோல் ரூட். அவங்க F1 கொடுத்துருவாங்க, F2 கொடுத்துருவாங்க, டீட்டா என்ன இருக்குன்னு அதிலே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து 90 டிகிரி கொஸ்டின்ல அவங்களே கொடுத்துருவாங்க, நமக்கு வந்து கண்டுபிடிச்சா மட்டும் போதும். இது வந்து ரிசல்டன்ட்கான ஃபார்முலா. அடுத்து ரேட் ஆஃப் கம்போசிஷன் ஆஃப் ஃபியூயல். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். என்னென்னா, நமக்கு F is equal to ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேருந்து டெரைவ் ஆனது தான். அதாவது மொமெண்டம்னு என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை டிடி. இப்போ சில கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபியூயல் வந்து ஒரு செகண்டுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி கேட்பாங்க. சில கொஸ்டினில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற மாதிரி கேட்பாங்க. எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஃபியூயல் கேட்டாங்க அப்படின்னா F is equal to dm by dt into v அப்படி போடணும். இல்லை வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா dv by dt into m. ஆனால் ரெண்டுமே ஒரே மாடல் தான். அடுத்த மாடல் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸு ஒரு 3 ஃபோர்ஸ் கொடுத்து ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு கொடுத்துருவாங்க. மாஸையும் கொடுத்துருவாங்க. எவ்வளோ மாஸ் வந்து ஒரு பிளாக்கில் இருக்கோ அதையும் கொடுத்து அந்த நெட் ஆக்சிலேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா, இவங்க கொடுக்குறாங்களே ஒரு ஃபோர்ஸு, அதை நம்ம ரூட் எடுத்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொன்னோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் எஃப். அப்போ அந்த எஃப்பை தூக்கி எம்ஏ இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் வந்துடும். அதாவது இப்போ பார்த்து 8 கொஸ்டினுக்குமே கடைசியில் வந்து எங்கே முடியுதுன்னா F is equal to MA தான் முடியுது. அவங்க எஃப்பை மாற்றுறாங்க, எம்மை மாற்றுறாங்க, ஏவை மாற்றுறாங்க, 3 விதமாக தான் மாற்றுறாங்க. அதில் ஈஸியான 10 விதமும் நான் அதில் சொல்லியிருக்கேன். இந்த 10ஐயும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நமக்கே எப்படி போடணும்னு தெரிஞ்சிடும். 9th மாடல் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், இப்போ தான் ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு. சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொமெண்டம் வந்து ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன், ஒரு 10 செகண்ட் ஆக்ட் ஆகுது, மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டேரெக்டாக அந்த ஃபார்முலா போட்டுறணும். அப்போ ஃபோர்ஸ் வந்து 5, டைம் வந்து 10, அப்போ மொமெண்டம் வந்து 50 அப்படின்னு போட்டுறணும். இது டேரெக்ட் ஃபார்முலா. அடுத்து இது தான் இருக்கிறதுலே நம்ம அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து 6th கொஸ்டின் நடத்தியிருப்பேன். இந்த கொஸ்டின் புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் விட்டுட்டு போயிருங்க. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து டைம் டிபெண்டன்ட் ஃபோர்ஸாக கொடுத்துருவாங்க. இந்த ஃபோர்ஸை டைம் டிபெண்டன்ட் ஃபோர்ஸாக கொடுத்துட்டு ஒரு பிளாக் இருக்குது, ஒரு 5 kgன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக்கில் வந்து இந்த ஃபோர்ஸ், அதாவது F is equal to x + y ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு 10 செகண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போது வெலாசிட்டி 10 செகண்டுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல dp by dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, இதில் dt இங்கே கொண்டு போயிடணும். அதாவது f dt is equal to dp, ஃபோர்ஸை வந்து இன்டிகிரேட் பண்ணணும். ஃபோர்ஸை இன்டிகிரேட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் மொமெண்டம்க்கு. இதை இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா மொமெண்டம்க்கு வந்து ஒரு ஆன்சர் வருமா, ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஆன்சர் வருதுன்னு வைங்க. மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் வந்து கொடுத்துருவாங்க, மாஸ் வந்து 5 kg கொடுத்துருவாங்க. அப்போ மொமெண்டமில் வர இந்த எக்ஸு மாஸ் அவங்க கொடுத்துருக்க எதுவும் போட்டால் ஆன்சர் வீன்றது வந்துடும். அப்போது ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு ரீவிசிட் பண்ணிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஈஸி என்ன, ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து ஆக்சிலரேஷனாக மறைமுகமாக கேட்குறாங்க. அடுத்து 2 ஃபோர்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் கேட்டால் எப்படி டீட்டா எடுக்கணும், இதை பார்த்தோம். 5வது கொஸ்டின் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணணும், அங்கே வந்து டீட்டா எடுக்கணும், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷனை தூக்கி இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணணும். 6வது கொஸ்டின் என்ன, 2 ஃபோர்ஸ் கொடுத்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும். 7வது கொஸ்டின் என்ன,
ஒரு ரேட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஃபியூல் மாடல் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். 8வது கொஸ்டின் இந்த மாதிரி ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு கொடுத்தா ஆக்சிலேஷன் கேட்டால் அப்போ இந்த ஐ கேப் கே கேப் ஜே கேப் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். 9வது கொஸ்டின் தான் டேரக்ட் ஃபார்முலா. 10வது கொஸ்டின் என்ன பண்ணணும், ஃபோர்ஸை டைம் டிபெண்ட்டாக கொடுத்தா ஃபோர்ஸை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மாஸ் எம்பின்னு எழுதி அதுலேருந்து எழுதணும்னு பார்த்தோம். அப்போ 10 மாடல் 10 மாடலுமே பிகினருக்கான எப்படி ஆரம்பிக்கணும் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் நடத்தணும்னா அந்த டாபிக் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான பிகினருக்கு எப்படி ஆரம்பிக்கணும், எப்படிலாம் முடிக்கணும், எந்த கொஸ்டினில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த சாப்டருக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் நடத்துகிறோம். அதோட லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு I want physics 180 சீரீஸ் அப்படின்னு எங்கள் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி விட்ருவோம். தேங்க்யூ.